வாழ்க வளமுடன். ஆசானவர்கள் சுக்குமமாக நிறைந்து என்னையும் ஒரு சிறந்த கருவியாக்கி இன்றைய சிந்தனையை மிக சிறப்பாக வழங்குவாராக. தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்றைய சிந்தனைக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பானது பெருந்தகைமை. மனவளக்கலை பயிற்சியால் 5 குணநலன்களை பெறுகிறோம். சென்ற வாரம் நுண்மான் நுழைப்புலன் பற்றி சிந்தித்தோம். இன்றைக்கு பெருந்தகைமை. 5 குணநலன்கள் யாவன? நுண்மான் நுழைப்புலன், பெருந்தகைமை, ஏற்பு திறன், இணக்கத்தன்மை, படைப்பாக்க திறன். பெருந்தகைமை என்ற குணத்திற்கு உதாரணமாக திகழ்ந்தவர் நமது அருள் தந்தை அவர்கள். மனிதனுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய குணம்தான். ஆனால் ஒரு சிலரிடம் உள்முகமாக மறைந்திருக்கிறது, ஒரு சிலரிடம் வெளிப்புறமாக தெரியும். பிறரை ஏமாற்றாமல் வாழ்பவன் ஒரு நல்ல மனிதன். பிறரிடம் ஏமாறாமல் வாழ்பவன் ஒரு அறிவாளி. பிறரை ஏமாற்றுகிறார்கள் என தெளிவாக உணர்ந்தும் அதை தெரிந்து கொள்ளாதது போல் நடித்து இயன்ற அளவிலும் பாதகமில்லாத முறையிலும் விட்டு கொடுத்து இருவரும் நலம் பெற காண்பவன் தான் ஒரு பெருந்தகைமையாளர். அத்தகைய பெருந்தகைமை குணம் தவப்பயிற்சியினால் மென்மேலும் நமக்கு உண்டாகின்றது. இந்த பெருந்தகைமை குணத்தை நாம எப்படியெல்லாம் வளர்த்துக்கணும், அதற்கு அருள் தந்தை வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை உதாரணமாக சொல்லலாம் நினைக்கிறேன். சுவாமிஜி வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும் போது அப்போ அவங்க புதிய புதிய மாடல்கள் எல்லாம் உருவாக்கி அவரோட நண்பர் சக நெசவு தொழிலை செய்து வருபவரான வைத்தியர் திரு சொக்கலிங்கம் ஐயாட்ட கொடுத்து நெசவு செய்ய சொல்றது வழக்கம். அவரும் அதை சரியா செஞ்சு காண்பிப்பார். அன்றும் அந்த மாதிரி அவர் முயற்சி எடுத்து பல மாடல்களை போட்டு பார்த்து இறுதியில மனசுக்கு பிடிச்ச ஒரு டிசைனை வடிவமைக்கிறாங்க சுவாமிஜி. நண்பர் திரு சொக்கலிங்கத்துக்கிடம் கொடுத்தனுப்பி புதிய டிசைனை நெய்ய சொல்கிறாங்க. வைத்தியர் தன் மனைவி கிட்ட அந்த வேலையை ஒப்படைச்சாங்க. அவரும் மகிழ்ச்சி கொடுத்த டிசைன் படி ஈடுபட்டார். அவர் மனசுல ஏதோ குழப்பம் போல. மகர்ஷி கொடுத்த அந்த டிசைனை நெசவு செய்யும் போது ஏதோ ஒரு புதிய மாடல் தோன்றிவிட்டது. வைத்தியர் சொக்கலிங்கம் சின்ன தப்புக்கே சிவதாண்டம் ஆடுபவர், முன்கோபக்காரர். அதை மனைவி கிட்ட காட்டாம வேற எங்க காட்டுவார்? அந்த வேளையும் வந்தது. மகரிஷி கொடுத்த டிசைனை கெடுத்து விட்டதை எண்ணி கொதித்தார். தன் கணவரின் சுபாவத்தை கண்டு மனைவி மிரண்டு போனார். பயந்து கொண்டே இருந்தார் அந்த அம்மையார். இதனோட விளைவை எண்ணி அஞ்சி நடுங்கி கொண்டிருந்தார். அந்த அம்மையார் செய்த தவம் அந்த நேரம் பார்த்து சுவாமிஜி அவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க செய்த நெசவை பாக்குறாங்க. அங்கு நடந்து கொண்டிருப்பதை ஒருவாறு யூகம் பண்றாங்க. சுவாமிஜி சொல்றாங்க, நான் வரைந்ததோடு நீங்கள் செய்த இந்த டிசைன் அற்புதமாக இருக்கிறதம்மா, இதையே வைத்துக் கொள்வோம் என்று கூறுகிறார். மேலும் இதே டிசைனை தொடர்ந்து போட்டு உற்பத்தி செய்து வர சொல்கிறார். இந்த பாராட்டு அவர்களுக்கு கொடுத்த ஆறுதல் வார்த்தைகளால் விளக்க இயலாது. கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நான் தழதழக்க அக்கருணை நோக்கத்தை, அந்த கருணை முகத்தை நோக்கி கை குவித்து நிற்கிறார் திரு சொக்கலிங்கம் அவர்களுக்கு. அதற்கு மேல் வேறு எதுவும் மனைவியை திட்ட இயலவில்லை. தான் செய்த தவறுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ என்று இருந்த அம்மையாருக்கு இப்பொழுது இரட்டை மகிழ்ச்சி. அவர் செய்த தவறுக்கு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைத்து விட்டதே. தன் வாழ்நாள் முழுவதும் மகரிஷியின் இந்த அன்பையும் கருணையையும் மறக்க முடியாமல் சொல்லி சொல்லி ஆனந்த கண்ணீர் வடித்து வந்தார் திருமதி சிவஞான சொக்கலிங்கம். பிறர் தவறை பொறுத்தலும் மறத்தலும் மதித்தலும் செய்தாரை நெஞ்சம் மறப்பதுண்டோ.
இந்த பெருந்தகைமை குணம்தான் எப்பொழுதும் பிறரோட தவற மறக்கவும், மன்னிக்கவும், மதிக்கவும் செய்யுது. உயர்ந்தவங்களோட பண்பு பிறர் தவற பொறுத்தல் தான். அதோட சிறப்பு என்னன்னா, அவங்க தவறே செய்யாதது போல மறந்து நடக்கிறது. அதுக்கு மேல அந்த தவறுக்கே ஒரு மரியாதை கொடுத்து அத பெருமைப்படுத்தினா, அந்த தவறு செய்தவர் உள்ளம் என்ன நிலையில இருக்கும்? வாழ்நாள் முழுவதும் அந்த நிகழ்ச்சியை மறக்க முடியுமா? அப்படித்தான் அந்த அம்மையாரும் இருந்தார். இது ஒரு சான்று. இன்னொரு சான்று என்னன்னா, சுவாமிஜி பல ஆண்டுகளுக்கு முன்பு திருவான்மியூர் தலைமை மன்றத்துல தவம் நடத்துவதற்கு முன், அப்போ அந்த காலத்துல எல்லாம் ஊதுபத்தி கொளுத்தி வைப்பாங்க. அந்த மாதிரி ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்காங்க. அன்பர்கள் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்காங்க. அப்போ ஒரு புதிய அன்பர் வராரு. அவரு இதுக்கு முன் தீட்சை எடுத்துக்கொள்ளல. அப்பதான் உள்ள வராரு. வந்து உட்கார்றாரு. அந்த பக்தி ஸ்மெல் அவருக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. அவர் அப்படியே அந்த சாமியாட்டம் மாதிரி ஆடுறாரு. அன்பர்கள் அமைதியா உட்கார்ந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரே அறியாம ஒவ்வொரு அன்பர்களையும் மிதிக்கிறாரு. இப்ப இத பார்த்து பயந்து போன அன்பர்கள்லாம் அப்படியே நிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. எழுந்து நிக்கிறாங்க. சுவாமிஜி வந்து அந்த மிதிச்ச அந்த அன்பரை அப்படியே படுக்க வச்சு ஆசுவாசப்படுத்தி தண்டுவடை சுத்தி கொடுக்குறாங்க. கொடுத்து அப்படியே மூலாதாரத்துல உயிர் சக்தியை அப்படியே இறக்கி விடுறாங்க. அதன் பிறகு அன்பர்கள் எல்லாம் தவம் செய்யறாங்க. தவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சிந்தனை விளக்கம் சுவாமிஜி கொடுக்குறாங்க. சிந்தனை விளக்கமும் முடிஞ்ச பிறகுதான் அந்த அன்பர், அவர் ஒரு டிரைவரு, அவர் வந்து கண் விழித்து பாக்குறாரு. சுற்றி என்ன நடந்திருக்குன்னு ஒருவாறு யூகம் பண்றாரு. வேகமா போய் சாமிஜி கிட்ட, எனக்கு சாமி வந்திருக்குமே, நடந்தது நடக்க போறது எல்லாமே சொல்லியிருப்பேனே அப்படின்னு கேக்குறாரு. அப்ப மகரிஷியும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே, ஆமாப்பா நானும் உன்னை கேள்வி கேட்டேனே அப்படின்னு சொல்றாங்க. என்ன கேள்வி கேட்டீங்கன்னு ரொம்ப ஆர்வமா அந்த டிரைவர் கேக்குறாரு. உலக சமாதானம் எப்ப வரும்னு கேட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சீக்கிரம் வந்துரும்னு சொன்னீங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா இதே இடத்துல வேறு ஒரு அன்பர் இருந்தா அன்னைக்கு நிலைமைய நினைச்சு பார்க்கவே சிரிப்பா இருக்குது. அருள் தந்தை அவர்கள் எப்படி ஒரு பெருந்தகமை உணர்வோட அந்த அன்பரை மன்னிச்சு அவரை ஆசுவாசப்படுத்தி அமைதிப்படுத்தி அன்றைக்கு தவத்தையும் ரொம்ப சிறப்பா செஞ்சு முடிச்சிருக்காங்க. இது மகான்களுக்கே உரித்தான ஒரு அற்புதமான குணம். தவ பயிற்சியினாலதான் இது சித்திக்கும். எல்லா உயிரினங்களையும் இறைநிலையின் தோற்றங்களாக தான் பாவிக்கக்கூடிய ஒரு பெருந்தகைமை பண்பு உருவாகுது. சமுதாய மக்களிடையே ஜாதி, மத, மொழி, நாடு, இன வேறுபாடுகள் மனசுல தோன்றாது. தன்முனைப்பு முற்றிலும் மறைந்து போகும். எனவேதான் அன்பும் கருணையும் வாழ்வின் பண்பாக உருவாகின்றன. தீமை செய்தவருக்கும் நன்மை செய்யக்கூடிய பண்பும் ஓங்குகிறது. இன்னா செய்தாரை இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யக்கால் என்ன பயத்ததோ சால்பு அப்படின்னு வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்கிறார். மனிதனோட பிறப்பு ஒரு பெரிய நோக்கத்தை அடிப்படையா வச்சது. மனிதனுடைய அறிவு முழுமை பெற்று இயற்கையை உணர்ந்து அந்த முழுமையோடு தானும் ஒன்றி முழுமையாக கலந்து விடுவதுதான் மனித பிறப்பில் ஆறாவது அறிவின் நோக்கம். அந்த நோக்கத்திற்கு ஒத்தவாறு வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும். அந்த நோக்கத்திற்கு ஒத்த வகையில் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கும் போது அப்பப்போது சின்ன சின்ன செயல்கள், விளைவுகள், தடைகள் நமக்கு குறுக்கிடலாம். அதையெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு இந்த பிறவியின் நோக்கம் என்னை அறிய வேண்டும் என்பதுதான். என் களங்கங்களை தூய்மை செய்து கொள்வதாக நோக்கமும் செயலும் அமைய வேண்டும். யாரோ ஒருத்தர் என்னை தாழ்த்தி பேசினாரு, அழகில்லாதவங்க, நீங்க அறிவில்லாதவங்க அப்படின்னு குறைவா இழிவா பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சொற்கள் எல்லாம் நம்ம மனதை பாதிக்காத அளவுக்கு நம்ம அறிவு நிலையை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். வேறு சம்பவங்களிலோ பல தீய சம்பவங்களிலோ மனதை செலுத்தி நம்ம சிந்தையை செலவிடாது இருக்கணும். இந்த விஷயத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். இதத்தான் கம்பர் பெருமான் சிறியன சிந்தியாமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாம வந்த காரணம் என்ன? அறிவுல முழுமை பெறணும், இயற்கையை உணரணும், அந்த முழுமையோட ஒன்றி முழுமையாக கலந்து விடுறது. இந்த ஆறாவது அறிவின் நோக்கத்திற்கு ஒத்ததாகவே நாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்க வேண்டும். எந்த காரணம் கொண்டும் இந்த நோக்கத்தை நாம மறந்து விடக்கூடாது.
வந்த நோக்கத்தை நினைச்சு கொண்டே இருக்கும்போது அப்போதுதான் அந்த பெருந்தகைமை என்ற குணம் மேலோங்கி இருக்கும். அந்த தகைமையை மட்டும் என்னும் மனநிலையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன கடும் சொற்கள் எல்லாம் துச்சமென மதிச்சு அவற்றில் எதை நம்மளோட திருத்தத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் எடுத்துக்கொள்ளணுமோ அதை மட்டும் மதிப்பிட்டு, எது அவசியமோ அதை மாத்திரம் தேர்ந்தெடுத்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி வரும்போதுதான் இந்த தகைமை பண்பு உண்டாகும். இந்த பண்புகள் எல்லாம் மனவளக்கலை பயிற்சிய சிறப்பாக செய்து கொண்டு வரும்போது சிறுக சிறுக சித்திக்கும் இந்த பண்பு. இத்தகைய பண்பு நலன்களை வாழ்க்கையில ஒவ்வொருவரும் கடைபிடிச்சு வர்றது எளிதுதான். அருட்தந்தையோட புத்தகங்களை படித்தும் சிந்தித்தும் செயல்படுத்தியும் வாழும்போது நாளுக்கு நாள் குருவோட உயிர்கலப்பு நமக்கு ஏற்படும் பொழுது குரு சொன்னதபடி வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு திறமை நமக்கு உண்டாகும். ஒலி நாடாக்களை கேட்டும் அவரோட புத்தகங்களை படித்தும் இன்னும் மனவளக்கலை பயிற்சியில் சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து கடைபிடிச்சு வரும்போது நிச்சயமாக இந்த பண்பு நலன் பெறுவது சுலபம்தான். இந்த பண்பு நலன்களை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கு தொடர்ந்த பயிற்சி முயற்சி இதுதான் வெற்றியை எப்பொழுதும் கொடுக்கும். முடிந்தால் முயற்சி செய், முடியாவிட்டால் பயிற்சி செய் என்பது அனுபவமிக்க சான்றோர்களின் அற்புதமான மொழி வழக்கு. அதனால் இத்தகைய பண்பு நலன்களை நாம் என்றென்றும் கடைபிடித்து வாழ்ந்தால் வாழ்க்கையில் எப்பொழுதும் இன்பம்தான் என்று கூறி இந்த வாய்ப்பு அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் மிகவும் நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிகவும் அற்புதம்.